இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன மருமகள் சீரியலோட மே 8 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படியாவது இவளை அப்பாவோட சம்மதத்தோடு காலேஜ் காமிச்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் போயிட்டு சேது அவங்க அப்பாட்டே பேசுகிறான். அவங்க அப்பா ஓகேன்ட்டாரு. எஸ், அவங்க அப்பா ஓகே சொல்லுவார் அப்படிங்கிறது காமிச்சிருந்தாங்க ப்ரோமோவில். அது கனவாக இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன்ல, அது கிடையாதுப்பா. ஒரிஜினலாகவே அவங்க அப்பா இவளை படிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சரி, ஈஸ்வரி எப்படி ஒத்துக்குவா அப்படின்னா, ஏங்க வீட்டில் கல்யாணம் ஆன பொண்ணு படிக்கிறது தப்பு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் மோகனா சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி நீ அந்த விஷயத்தில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 1000 விஷயம் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனோட முடிவு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படி தான் அடுத்தடுத்த எபிசோட் மூவ் ஆக போகுது. ஈஸ்வரிக்கு வாயடிச்சு போகிறதா போகிறான். ஆனால் இன்னொரு பிளான் அவட்ட இருக்குது. அவளை வீட்டை விட்டே துரத்துறதுக்கான பிளானே வச்சுக்கிட்டு அதை சும்மா விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது. அதை எப்போ ரிவீல் பண்ணுறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடியே சேதுக்கிட்ட இவளே சொல்லிடலாம். யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் சொல்லிட்டா வேலை முடிஞ்சது. அடித்து துரத்துவானா, அதை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோஸ், நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.